ஹாய் மக்களே, வெல்கம் டு பசுமை மாடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மாடி தோட்டத்தை அப்டேட் பண்ண போகிறோங்க. ஆமாங்க, நம்மளுடைய மாடி தோட்டத்தை வெர்ஷன் 2க்கு அப்கிரேட் பண்ண போகிறோம். அதுக்குன்னு சில க்ரோ பேக்ஸ் வாங்கியிருக்கோம். அப்புறம் இந்த சில நாட்டு விதைகளும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அதுக்கு எப்போவுமே வழக்கம் போல் மண் கலவையை தயார் பண்ணிட்டோம். இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணியிருக்கோங்க. எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மண், அப்புறம் கொக்கோ பீட்டு, அதுக்கப்புறம் மாட்டு எரு, இதை மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். இந்த தடவை இலை சருகுலாம் நிறைய விழுந்துச்சுங்க. கோடை காலம்ல, அதனால் நிறையா இலை சருகுலாம் விழுந்து கிடந்துச்சு மரத்துக்கு கீழே. அதெல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு வந்து அதையும் இதில் ஆட் பண்ணி வச்சுங்க. வேப்ப இலை, அதுக்கப்புறம் கொய்யா இலை, அதுக்கப்புறம் மா இலைன்னு சொல்லிட்டு சில காய்ஞ்ச சருகுகள் இருந்துச்சு, அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்கி வச்சுருந்த க்ரோ பேக்கில் மண் நிரப்பி வச்சுங்க. நிரப்பி வச்சுட்டு அதில் நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய நாட்டு விதைகள், அதாவது முள்ளங்கி, அதுக்கப்புறம் கத்தரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, நாட்டு தக்காளி, அதுக்கப்புறம் செடி பீன்ஸு, இது போல் சில விதைகள் வாங்கி வச்சுருந்தோம். அதெல்லாம் இதில் நட்டு வச்சாச்சுங்க. நட்டு வச்சுட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி விட்டாச்சுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். நம்ம அப்போ ஒரு 10 பேக்கு தாங்க வாங்கியிருந்தோம் க்ரோ பேக்கு. இப்போ அதை அப்டேட் பண்ணி இப்போ இன்னும் ஒரு 20 பேக்கு அதில் ஆட் பண்ணியிருக்கோங்க. இதுக்கு முன்னாடி வாங்கின க்ரோ பேக்ஸ்லாம் அதே போல் தான் கத்திரிக்காய் விதையும், அதுக்கப்புறம் மிளகாய் விதை ஊனியிருந்தோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த விதைகளை தான் ஊனியிருந்தோம். இந்த தடவை தான் நம்ம தனியாக ஆன்லைனில் கொஞ்சம் விதைகள் வாங்கியிருந்தோம். அதை இதில் நட்டு வச்சுருக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதைகள்லாம் எப்படி முளைச்சி வருதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.